வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி சோயா சில்லி மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவு சோயா நான் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இப்படி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த சோயாவில் இருக்க ஈரம் ஃபஸ்ட் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பத்திரைனா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எல்லா பக்கம் ஈவனாக படுறது போல் நல்லா கோட்டறது போல் கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் ஒரு சோயாவை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரையிலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மீதி சோயாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சோயா பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்தாச்சு. 3 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் லைட்டாக கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த போல் பட்டையாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் எண்ணெயில் கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு குடை மிளகாயும் நல்லா இந்த போல் பட்டையாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சோயாவில் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், அதாவது ஃபஸ்ட் சேர்த்தது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அது பெருசாக காரம் எதுவும் இருக்காது. இதை மசாலாவில் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 ஸ்பூன் அளவு தண்ணி கலந்து உள்ளே சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச சோயாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்துட்டு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். எனக்கு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு கொஞ்சம் வேணும், ஸோ அதுக்காக நான் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாவு சேர்த்துக்கணும், தேவையில்லை. இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். 3 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோயா சில்லி மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த போல் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.